நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னர் டீச்சிங்ஸ் ஆஃப் ஹிந்துயிசம் ரிவல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 day ஒர்க்ஷாப். இதில் வந்து நம்மளுக்கு என்ன எடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு வந்து என்ன செய்யலாம்னா தெரிஞ்சுக்கலாம். நம்ம பிறக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஹிந்துஸாக வந்து என்ன செஞ்சுருப்போம்னா பிறந்திருப்போம். நம்மளுடைய ஹிந்துயிசமில் நிறைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் தெரியாமல் நம்ம நிறைய பேர் வந்து பிளைண்டாக என்ன செஞ்சுட்ருப்போம்னா ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் என்ன, இல்லை அது வந்து உனக்கு என்ன சொல்லி கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மந்த்ராஸ் வந்து என்ன செய்வோம்னா சொல்லுவோம். ஒவ்வொரு மந்த்ராஸ்க்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தை பற்றி நம்மளுக்கு ரொம்ப அழகாக என்ன செய்வாங்கன்னா எடுப்பாங்க. நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல நம்மளோடதுல. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நாமம் வந்து போடுவாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா போடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கதவுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் சிம்பிள் எல்லாம் என்ன செய்வோம்னா வரைவோம். ஸோ அது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அர்த்தத்தை வந்து என்ன செய்வோம்னா கொடுக்கும். பட் நம்மளுக்கு அது என்னன்னே தெரியாமல் நம்ம என்ன செய்வோம்னா நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றின ஒரு அருமையான ஒரு கிளாரிட்டி வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை பற்றி நம்ம ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிந்துயிசமில் நிறைய கடவுள்கள் இருக்காங்கல்ல. பிள்ளையார், முருகர், சரஸ்வதி, இந்த மாதிரி நிறைய டேட்டிஸ் இருக்காங்க. ஒவ்வொரு டேட்டிஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அவங்க நம்மளுக்கு என்ன விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க, இது எல்லாமே நம்ம டீப்பராக என்ன செய்வோம்னா புரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையாரை பற்றி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இப்போ பிள்ளையார் அப்படின்னு உடனே நம்மளுக்கு வந்து என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை வந்து என்ன செய்யும்னா ஞாபகம் வரும். நெக்ஸ்ட் மந்த் கூட நம்மளுக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வருது. ஸோ நம்மளுக்கு உடனே அதுதான் என்ன செய்யணும்னா மைண்டில் இருக்கும். இப்போ பிள்ளையாரை நினைக்கும் போதே நம்ம எப்படி நினைப்போம்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பெரிய வயிறெல்லாம் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வரும். இந்த பிள்ளையார் எப்படி வந்தாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டோரியை நம்ம என்ன செய்யலாம்னா தெரிஞ்சுக்கலாம். பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து குளிக்கிறாங்க. குளிக்கும் போது அவங்க வந்து என்ன செய்வாங்களாம், அவங்க அழுக்கை வந்து ஒரு இடத்துல சேர்த்து வைப்பாங்களாம். அந்த அழுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து அது வந்து ஒரு ஃபார்ம் வந்து என்ன செய்யுதுன்னா ஆகுது. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா உயிர் வந்து கொடுக்கும்போது அது வந்து ஒரு சின்ன பையனாக வந்து என்ன செய்யுதுன்னா உருவெடுக்குது. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, நீ வந்து என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த பையன் வந்து என்ன செய்கிறாருன்னா வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பார்வதியை பார்க்கறதுக்காண்டி வராங்க. அப்போ இந்த பையன் வந்து என்ன செய்ய மாட்டேங்கிறான்னு பார்த்தீங்கன்னா சிவனை வந்து விட மாட்டேங்கிறாங்க. அப்போ சிவனுக்கு வந்து கோபம் வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பையனுடைய தலையை வந்து என்ன செஞ்சிடறாருன்னா வெட்டிடுறாரு. அப்போ பார்வதி வெளியில் வந்து சொல்கிறாங்க, இது நம்மளுடைய பையன், ஏன் நீங்கள் இந்த மாதிரி கழுத்தை வந்து வெட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே அப்போ சிவாவுக்கு வந்து தெரியாதுல்ல. அப்போ சிவா சொல்கிறாரு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த பையனுடைய கழுத்தை வந்து நான் சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் தேடுறாங்க. தேடும் போது ஒரு யானை வந்து என்ன செஞ்சுருக்குன்னா படுத்துருக்கு. யாருடைய கழுத்துமே கிடைக்கல. அப்போ யானையோடைய தலையை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த பையனுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா வைக்கிறாங்க. இப்போ மாஸ்டர் வந்து நம்ம கிட்டக்க ஒரு கொஷின் கேட்பாங்க. அதாவது ஒரு சின்ன பையனால ஒரு யானையோட தலை வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி உனக்கு தெரியுமா? ஒரு 100 kilograms வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அதை வந்து அந்த சின்ன பையனால எப்படி தாங்க முடியும்? அந்த கழுத்தோட, அவ்வளோ பெரிய கழுத்தோட, அந்த வெயிட்டோட எப்படி அவனால் வந்து போக முடியும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அடுத்தாப்புல நம்மளுடைய ட்ரங்க் வந்து எப்படி சின்னதாக இருக்குது. அப்போ வந்து யானைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக இருக்கும். அது எப்படி வந்து ஹியூமன் பாடியில் சூட் ஆகும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ இந்த கொஷினை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை அவங்க சொல்லுவாங்க. சிவா வந்து எதை வந்து நம்மளுக்கு சிம்பலைஸ் பண்ணுறாங்க, சக்தி வந்து பார்வதி வந்து எதை வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனாக இருக்கிறாரு இல்லையா, அந்த பையனாக இருக்கும்போது அவர் வந்து என்ன எனர்ஜியை வந்து நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானை தலை வந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல என்ன நடக்குது, இதை எல்லாத்தையுமே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸை தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்மளுடைய உடம்புல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது அதை வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையாரா அது ஒரு சிம்பாலிக்காக நம்மளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா உணர்த்துறாங்க, அதை நம்மளுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாரோடைய வாகனம் வந்து பார்த்தீங்கன்னா எலி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கும் பிள்ளையாருக்கும் ஒரு சண்டை வந்து வரும், மாம்பழம் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரியாக இருக்கும்.
அப்போ என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விநாயகர் வந்து அவர் அழகாக வந்து தன்னுடைய வாகனமான எலி மேலே என்ன செய்வார்னா உட்காருவார். உட்காந்து தன்னுடைய பேரண்ட்ஸை வந்து என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா 3 தரம் சுற்றி வந்து அந்த மாம்பழத்தை வந்து என்ன செஞ்சுருவாருன்னா வாங்கிட்டு போயிடுவார். அப்போ இதையும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கொஷின் வந்து மாஸ்டர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க, எலி மேலே அவ்வளோ பெரிய ஒருத்தர் உட்காந்தா அந்த எலி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது யோசிப்பாரு. அந்த எலி வந்து அப்படியே நசுங்கிறாதா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க. அப்போ இதில் வந்து உனக்கு என்ன உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து உலகத்தையே என்ன செய்கிறாருன்னா, அம்மா பேரண்ட்ஸை சுற்றும் போது அவர் அங்கே என்ன நம்மளுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தையே வந்து 3 டைம்ஸ் சுற்றணும் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்மளும் மெடிடேஷனில் நம்மளால் ஈஸியாக நம்மளுடைய இன்னர் வேர்ல்டில் நம்மளால் உலகத்தை வந்து என்ன செய்ய முடியும்னா சுத்த முடியும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்கிறாங்க. அந்த எலி எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இன்னர் வேர்ல்டில் எந்த பாதை மூலமாக நம்ம போனோம் அப்படின்னா அழகாக நம்மளால் இன்னர் வேர்ல்டுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிற அந்த கேட்வேயை தான் அந்த எலி வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா சொல்லுது. அப்போ இதெல்லாம் நமக்கு சொல்லும் போது நம்ம மெடிடேஷனில் உட்காரும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த டெக்னிக்கை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக வந்து இன்னர் வேர்ல்டுக்குள்ளே போக முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா மறக்காது. அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு வந்து 2 குட்டி கொம்பு வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அந்த கொம்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கட்டாகி இருக்கும், லெஃப்ட் சைடு மட்டும் கொம்பு வந்து என்ன செய்யும்னா இருக்கும். அந்த ரைட் சைடை பற்றி சொல்லும்போது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய ரைட் சைடு ஆஃப் த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஷ்னஸை வந்து என்ன செய்யுமா குறிப்பிடுமா. அப்போ பிள்ளையாருக்கு அந்த இடத்துல அந்த கொம்பு வந்து கட்டாகி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாரையுமே வார்த்தைகளால் யாரையுமே அவர் காயப்படுத்தாமல் அவர் வந்து அஹிம்சாவை வந்து ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஈவன் வந்து அவர் நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சனாக இருக்கார். அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருந்தாலும் அவர் வேர்ட்ஸில் கூட யாரையுமே ஹர்ட் பண்ணலை அப்படிங்கிறத நம்மளுக்கு சிம்பாலிக்காக என்ன செய்கிறாங்கன்னா உணர்த்தியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முருகர். இது மாதிரி நம்மளுக்கு அந்த ஹிந்துயிசம் ரிவில்டில் எல்லாருடைய இதை பற்றியும் நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. இங்கே நம்ம வந்து ஒரு 3 பேரோடதை மட்டும் நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். அடுத்தாப்புல முருகருடைய பிக்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய காலுக்கடியில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மயில் இருக்கும், ப்ளஸ் வந்து பாம்பு இருக்கும். அப்போ அந்த இடத்துலையும் மாஸ்டர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொஷின் கேட்குறாங்க. நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மயில் வந்து பாம்பை வந்து என்ன செய்யணும்னா கொன்றும். ஆனால் முருகர் வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதை 2யும் கிட்டக்க என்ன செஞ்சுருக்காருன்னா வச்சிருக்காரு. அப்போ என்ன உனக்கு உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மெடிடேஷனில் என்ன பாதை வழியாக போன அப்படின்னா ஈஸியாக உன்னால் அடைய முடியும் அப்படிங்கிற அந்த பாதையை தான் உனக்கு அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமானை பற்றி சொல்லுவாங்க. ஹனுமானோடைய செஸ்ட்டை கிழிச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராமரும் சீதாவும் என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்க. ஹனுமான் வந்து என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ராமரையே என்ன செய்வாருன்னா பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போது அவருடைய தாட் ஃபுல்லாக யார்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரு என்னெல்லாம் செய்கிறாரோ அதை எல்லாத்தையுமே என்ன செய்வார்னா இமிட்டேட் பண்ணுவார். இப்போ வந்து மங்கீஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மங்கீஸோடைய ஸ்டோரிஸ் ஏதாவது நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு கேப்பை வந்து ஒரு பர்சன் வந்து கீழே போட்டாங்க அப்படின்னா அந்த மங்கி என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா அது தலையில் இருக்கக்கூடிய கேப்பை வந்து என்ன செய்யும்னா கீழே போடும். என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போது இந்த மங்கி வந்து எதை இமிட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குருவை வந்து இமிட்டேட் பண்ணுது. அப்போ நம்மளுக்கும் அதை தான் என்ன செய்வாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க. நீ யாரை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உன்னுடைய குருவை நீ எப்பெல்லாம் நீ நினைக்கிறியோ அப்போல்லாம் உன்னுடைய குருவை வந்து அப்படியே குருவை அப்படியே இமிட்டேட் பண்ண அப்படின்னா உன்னுடைய லைஃப் வந்து என்ன ஆகும்னா க்ரோ ஆகும். பட் நம்ம எல்லாரும் என்ன தப்பு பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு பிடிக்காத பர்சனை நம்ம என்ன செய்வோம்னா கண்டினியூஸாக நினச்சிட்டே இருப்போம். நம்மளுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் வருத்தம் கொடுத்துச்சோ அதை நம்ம யோசிச்சுட்டே என்ன செய்வோம்னா இருப்போம். அப்போ நம்மளோட எனர்ஜி வந்து என்ன ஆகிட்டு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும். பட் நம்ம குருவை நம்ம பார்த்துட்டே இருந்தோம், குருவை வந்து நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி லெவல் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பல மடங்காக என்ன செய்யும்னா இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் ஹனுமானால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு மலையை வந்து என்ன செய்ய முடிஞ்சதுன்னா தூக்க முடிஞ்சுது. அவர் எதுவுமே நினைக்கவே இல்லை, அவருடைய குருவை நினைச்சாரு, அழகாக ஒரு மலையை வந்து என்ன செஞ்சுட்டாருன்னா லிஃப்ட் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ அதை தான் நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா சொல்லி கொடுப்பாங்க.
உனக்கும் லைஃப்பில் வந்து நிறைய பிளாக்ஸ் இருக்குது, நிறைய ஒரு ஹெவினஸ் இருக்குது, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீ நினைக்கிற. அப்போ குரு கிட்டக்க நீ எப்படி கனெக்ட் ஆகணும், குரு கிட்டக்க நீ எப்படி சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த, சரணாகாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு ரொம்ப அழகாக என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சரணாகாதி இது ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த வெவ்வேறு அர்த்தத்தையும் நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா டீப்பர் லெவலில் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம ப்ராப்பராக நம்ம குருவோட கனெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு நிறைய எனர்ஜி ஃப்ளோ கிடைக்கும். நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஈஸியாக நம்மளால் என்ன செய்ய முடியும்னா வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய பாடி வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் வந்து என்ன செய்யும்னா இருக்கும். ஆக்சுவலாக ப்ளூ கலரில் ஹியூமன் பாடி இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்சிஜனே இல்லாதப்பந்தான் ப்ளூ கலரில் வந்து என்ன செய்யும்னா வரும். அப்போ அவங்கள வந்து நம்ம என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா ஐசியூவில் தான் கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம்னா வைப்போம். அப்போ ப்ளூ கலர் இது வந்து எதை வந்து நம்மளுக்கு குறிக்குது, அதை நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்தாப்புல கிருஷ்ணருடைய பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மயில் தோகையை வந்து என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃபெதரை வந்து அவருடைய தலைக்கு மேலே நம்ம என்ன செய்வோம்னா பார்ப்போம். அவர் வந்து சொருகி வச்சிருப்பாரு இல்லையா, அவர் எங்கே வச்சிருப்பாரு அப்படிங்கிற அந்த இடத்த வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட் சைடில் வந்து அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா வச்சிருப்பாரு. அப்போ ஏன் ரைட் சைடில் அந்த தோகையை வந்து அவர் வச்சிருக்காரு, அந்த ஃபெதரை வந்து ஏன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரைட் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்யூட்டிவ் பிரெயின், லெஃப்ட் பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் பிரெயின். அப்போ ரைட் பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவலோடைய வளர்ச்சி வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு சிம்பாலிக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா உணர்த்திருக்காங்க. அப்போ இது மாதிரி தான் குட்டி குட்டி ஒவ்வொரு பிக்சர்ஸ் மூலமாக நம்மளுக்கு நிறைய ஆன்மீக போதனைகளை வந்து அவங்க ரொம்ப அழகாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு, நம்ம டெய்லி வந்து நம்ம காலையில் ஈவினிங் எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி எல்லாரும் என்ன செய்வோம்னா விளக்கு வந்து என்ன செய்வோம்னா பொருத்துவோம். ஸோ அந்த விளக்கு பொருத்தும் போது அதில் என்ன நடக்குது, ஸோ நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணுது, அந்த ஃப்ளேமில் வந்து பியூரிஃபிகேஷன் இருக்குது, அது வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவான எனர்ஜிஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுது, அதை நம்ம என்ன செய்வோம்னா நம்ம தெரிஞ்சிருப்போம். ப்ளஸ் இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நிறைய ஒளியை கொண்டுட்டு வருது, நம்ம ஆறால் இருக்கக்கூடிய இருள் எல்லாம் நம்மளை விட்டு போகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இதை நம்ம என்ன செய்வோம்னா காமனாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். பட் இந்த டீச்சிங்ஸில் இன்னும் அதை விட டீப்பராக என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க, 5 திரி நம்ம போட்டு விளக்கு ஏற்றும் போது எந்த 5 விஷயங்களை நாம் என்ன செய்கிறோம்னா ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுவாங்க. சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 7 திரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேரு, அவ்வளோ தூரத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா 7 போட மாட்டோம், 5 தான் நம்ம மேக்ஸிமம் நிறைய இடத்துல வந்து என்ன செய்வோம்னா போடுவோம். அப்போ அதை வந்து என்ன செய்வாங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. 7 திரி போட்டால் அதோடைய பெனிஃபிட் என்ன, எந்தெந்த விஷயங்களெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுது. நம்ம என்ன ஊற்றி நம்ம வந்து விளக்கு ஏற்றுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றி தான் நம்ம என்ன செய்வோம்னா விளக்கு ஏற்றுவோம். அப்போ அந்த ஆயில் ஊற்றும் போது ஆயில் இல்லாமல் உன்னால் என்ன செய்ய முடியாதுன்னா விளக்கேற்ற முடியாது. அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு எனர்ஜியை வந்து என்ன செய்யும்னா கொடுக்கும், சொல்லும். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான எனர்ஜியோட கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆயில் வந்து மஸ்ட்டு, அந்த ஆயிலை வந்து நீ என்ன செய்யணும்னா ப்ராப்பராக உனக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து அது இல்லாமல் கரெக்டாகவும் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த எனர்ஜியோட கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு டைமும் விளக்கு ஏற்றும் போதே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் வந்து ஸ்பிரிச்சுவலோட என்ன செய்ய முடியும்னா கனெக்ட் ஆக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த புக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு புக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் இருக்குது, இதில் ஃபுல்லாக நிறைய பிக்சர்ஸ் நிறைய கருத்துக்களை வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இதில் ஒரு பிக்சரை நான் இந்த இடத்துல வந்து நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இது வந்து பாருங்கள், இதில் வந்து இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம நிறைய கோயிலெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா இதை வந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த பிக்சரை. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யானை இருக்குது. யானை வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது எதனால் நான் இப்போ இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னுடைய ஆச்சி வீட்டில் இந்த பிக்சரை வந்து என்ன செய்வாங்கன்னா ஃப்ரேம் பண்ணி அவங்க பூஜை ரூமில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா மாட்டியிருப்பாங்க. அப்போ நான் வந்து எங்கள் ஆச்சி கிட்டக்க இது என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன்.
கேட்கும்போது அவங்க எனக்கு இந்த கதையை வந்து எனக்கு நல்லா சொல்லியிருக்காங்க. அது எனக்கு இன்னும் நல்ல ஞாபகத்தில் இருக்குது. அவங்க என்ன கதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு யானை, அந்த யானை என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கஜேந்திர யானை அப்படின்னு சொல்லி அந்த யானைக்கு ஒரு பேரும் சொன்னாங்க. அந்த யானை வந்து என்ன செய்யுமா, தினமும் வந்து தாமரை குளத்துக்குள்ளே போய் தாமரையை பறித்து கொண்டு வந்து கடவுளுக்கு வந்து என்ன செய்யுமா, விஷ்ணுவுக்கு கொண்டு போய் என்ன செய்யுமா, அது டெய்லி கொண்டு போய் வைக்குமா. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அந்த யானை வர்றத ஒரு முதல்ல வந்து அந்த தண்ணிக்குள்ளே இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டே இருக்குமா. இந்த வாட்டிக்கு வந்து ஒரு டைம் வந்து அந்த யானை வந்து காலையில் அதிகாலையில் வருமா. வரும்போது இந்த முதல்ல என்ன செய்யுமா, அந்த யானை அதை பறிச்சுட்டு திரும்பி போகிற நேரத்தில் அதோடைய காலை வந்து என்ன செய்யுமா, கெட்டியாக பிடிச்சிக்குமா. அப்போ இந்த யானை என்ன செய்யுமா, விஷ்ணுவை வந்து என்ன செய்யுமா, கூப்பிடுமா. முதல்ல வந்து தண்ணி வந்து அதுக்கு கையில் வந்து தும்பிக்கையில் தண்ணி இருக்குமா, அந்த தண்ணியை வந்து ஊற்றி என்ன செய்யுமா, விஷ்ணுவை வந்து கூப்பிடுமா. அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாமரைப்பூவை வந்து கையில் வந்து வச்சுட்டு என்ன செய்யுமா, விஷ்ணுவை கூப்பிடுமா. கூப்பிட்ட உடனே விஷ்ணு வந்து அந்த இடத்துக்கு வராரு. வந்த உடனே விஷ்ணு வந்து அந்த முதலையை வந்து என்ன செய்யறாருன்னா அம்பால என்ன செய்யறாருன்னா அதை கொன்றுதாரு. அதுக்கப்புறம் இந்த யானை வந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூவை வந்து விஷ்ணுவுக்கு வந்து வச்சிருக்கு. இது வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரிக்கு பின்னாடி ரொம்ப அழகாக வந்து என்ன செய்வாங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த முதல்ல வந்து நம்மளுடைய உடம்புல எந்த எனர்ஜியை குறிக்குது, யானை வந்து எந்த எனர்ஜியை குறிக்குது, அந்த லோட்டஸ் ஃப்ளவர் வந்து எந்த சக்ராவை வந்து மென்ஷன் பண்ணுது, அந்த தண்ணி அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம்ல, அந்த ஸ்ப்ரே அது வந்து இனிஷியல் ஸ்டேஜில் எந்த ஸ்டேஜில் மெடிடேட் பண்ணும்போது உனக்கு அது வந்து நடக்குது. அப்புறம் வந்து கடவுள் விஷ்ணு வந்து என்ன செய்கிறாருன்னா வராரு. வந்த உடனே அவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதலையை வந்து என்ன செய்கிறாருன்னா அம்பால கொன்றுதாரு. ஸோ அப்போ வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம மெடிடேட் பண்ணும்போது நம்ம வந்து விடுபடுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் என்ன செய்வாங்கன்னா ரொம்ப அழகாக என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. இப்படி நம்மளுக்கு இந்த உண்மைகள் தெரிஞ்சது அப்படின்னா இனிமேல் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அழகாக வந்து அந்த டீச்சிங்ஸை வந்து சொல்லி கொடுக்க முடியும். ஏன்னா என்னுடைய ஆட்சி சொன்னது எனக்கு இப்படி தான் மெமரியில் இருக்குது. அப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டோரி வந்து பர்ஃபெக்டாக தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு நம்ம கரெக்டான ஒரு ஸ்டோரி சொல்லும் போது அவங்க சின்ன குழந்தையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிடேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, நம்மளுடைய பாடினா என்ன, பாடியில் லோயர் சக்ராஸ் வந்து என்னென்ன விஷயங்களை பண்ணோம், அப்பர் சக்ராஸ் எல்லாம் என்னென்ன செய்யும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அழகாக என்ன செஞ்சுக்கலான்னா கிளியராக புரிஞ்சுக்குவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 day ஒர்க் ஷாப்பு கம்மிங் ஜூலை 14th வந்து லீ மெரிடியன் ஹோட்டல் லீ மெரிடியனில் கோயம்புத்தூரில் நடக்குது. ஸோ ஆச்சாரியார் டேனி வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த கோர்ஸை வந்து எடுக்கிறாங்க. ஸோ நீங்கள் யாராவது லைக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கோர்ஸில் வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கோர்ஸ் தான் இதோடைய எலிஜிபிலிட்டி.